ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு டிரைவர்ஸ் டைரியில் என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமரும் ஒரு டிரைவரும் திருப்பதி மலைக்கு மேலே போயிட்டு அங்கே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. டிரைவர் என்ன சொல்கிறான், நான் விட்டுட்டு நான் பஸ்ஸை பிடிச்சி நான் சென்னைக்கு வந்துடுவேன், இப்போயே நான் பஸ் ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிக்கிறான். ஸோ இந்த டாபிக் தான் இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதெல்லாம் எதுக்குன்னா, நம்மளை வந்து அடுத்தவங்களை எப்படி வச்சு பழகணுன்றத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். ஸோ யார் மனசையும் புண்படுத்துக்காக இல்லை. ஒரு கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, திருப்பதி போகணும்னு சொல்லிட்டு டிரைவர் புக் பண்ணுறாங்க. ஓகே, ரேட்லாம் பேசியாச்சு. ஸோ அவங்களும் பார்கெயின் பண்ணுறாங்க. ஸோ இல்லை அவ்வளோ கொடுக்க முடியாது, இவ்வளோ கொடுக்க முடியாது, பார்கெயின் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி டிரைவர் அனுப்புகிறேன். மார்னிங் 6 o'clock இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பணும். அவங்க வந்து ஒரு 10-10:30 போவாங்க. 12 o'clock என்னமோ அவங்களுக்கு வந்து உள்ள போகிறதுக்கு டிக்கெட் புக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க சாமி பார்க்கறதுக்கு. ஸோ டிரைவரும் இங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இங்கேருந்து நம்ம இந்த வேலை என்ன புக் பண்ணுறோம், டிரைவர் கிளம்புறாங்க. ஓகே, என்னப்பா வீட்டுக்கு வந்துட்டியா, காசை வாங்கிட்டியா, கிளம்பிட்டியா, அவ்வளோதான். இப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு 11 o'clock டிரைவர் ஃபோன் பண்ணுறான். ஆனால் என்னால் இந்த கார் ஓட்ட முடியாது, எனக்கு இந்த இதுவே வேண்டாம், இந்த சவாரியே எனக்கு வேணாம், நான் கிளம்புறேன், நான் பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கேன், நான் சென்னைக்கு திரும்ப போகிறேன், வரப்போகிறேன் அப்படின்றான். என்கிட்ட காசு கூட இல்லை, என்கிட்ட ஒரு 200 தான் இருக்குது, அதை பிடிச்சி நான் எப்படியும் நான் சென்னைக்கு வந்துடுவேன்றான். இது வந்து ரொம்ப வருஷம் இந்த ஜிபே, கூகுள் பே அதெல்லாம் கிடையாது, வாட்ஸ்அப் அதெல்லாம் கிடையாது அந்த டைம். இது எனக்கு பதட்டமாச்சு. என்னப்பா என்ன சொல்ற, என்னாச்சு சொல்லலாம். ஐயோ, இந்த மாதிரி ஒஸ்ட் கஸ்டமர் நான் பார்த்தே இல்லை, எனக்கு வேணாம், எனக்கு நீங்க டியூட்டி கொடுக்கலாலும் பரவாயில்ல, நான் கிளம்பி வந்துடுறேன்றான். சரி, என்ன ஆச்சு, பொறுமையா சொல்லு. இல்லைன்னா இந்த மாதிரி காரை இறக்கணும், பார்க்கிங் பண்ணோம், அவங்க செல்போனு மற்ற மெட்டீரியல் எல்லாம் கார்ல வச்சுட்டு லாக் பண்ணிட்டு சாவி எடுத்துக்கின்னு போயிட்டாங்க, கோயிலுக்கு சாமி பார்க்க போயிட்டாங்க. இப்போ இவங்க போயிட்டு வர்றதுக்கு 3 hours 4 hours 5 hours ஆகும். அது வரைக்கும் நான் வெளியே நிற்கணுமா, எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லைதான், எனக்கு வேணாம் நான் சொல்லிட்டு சொல்கிறான். எனக்கு சரிப்பா, அவன் பண்ணு தப்பு தான், வரட்டும் பேசிக்கலாம், நீ எங்கே இருக்கிறேன்னு, நான் வெளியே இருக்கிறேன், பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன், அவங்க எங்கன்னா அவங்களுக்கு சாவி வாங்கி கிளம்பிட்டாங்க, சாமி பார்க்க கிளம்பிட்டாங்க. சரி வெயிட் பண்ணு, என்னதான் நான் சொல்லு அப்படின்ற பிறகு, இல்லைன்னா காலையில் 6 மணிக்கு 6:30 வண்டி எடுத்தோம், கிளம்பணும், நான் காலையில் எதுவுமே சாப்பிடல, எனக்கும் பசி தான். பொதுவாக நான் டிரைவரை அனுப்பும்போது நான் சொல்லிடுவேன், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்துருங்க, லஞ்சு வாங்கி கொடுத்துருங்க. சில பேர் நான் சொல்ல கஸ்டமர் இல்லை, நான் காசு கொடுத்துட்றேன், அவங்க எங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு அனுப்புவாங்க. காசு கொடுத்தா 100-150 போயிடும், வாங்கி கொடுத்தா ஜாஸ்தி செலவாகும். இதெல்லாம் சில கஸ்டமர்ஸ் யோசிப்பாங்க. நான் ஏன் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க சொல்றேன்னா, இப்போ இவன் காசை கொடுத்தா இவன் காசு வீட்டில் பாக்கெட்டில் வச்சு இவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த பசி ஒரு டிரைவரை வண்டி வைபஸ்ல ஓட்டும் போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அந்த பசி என்ன பண்ணும், டீ சாப்பிடலாமா, பஜ்ஜி சாப்பிடலாமா, போண்டா சாப்பிடலாமா, எங்கன்னா நிறுத்தலாமா சொல்லிட்டு அவன் பார்வை ஃபுல்லா அந்த டீ கடையும் ஒரு ஹோட்டல் மேலே தான் இருக்குமா தவிர ரோட கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு டிரைவர் கிளம்புறாங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அது வாங்கி கொடுக்கணும். இல்லை நான் சாப்பிட்டு வந்துட்டேன் சார், நான் வயிறு ஃபுல்லா இது எனக்கு வேணாம்னா விட்டுடலாம். அதே மாதிரி லஞ்சு, இது என்னுடைய டிரைவர் சப்ளை பண்றதுல நம்ம பாலிசி. நிறைய கஸ்டமர் சொல்லுவாங்க, ஐயோ சார் நீங்க சொல்றேன்னா வாங்கி தருவாங்க, சில பேர் சார் காசு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்காங்க. இவன் என்ன சொல்றான், காலைல 6:30 மணிக்கு கிளம்புனா அந்த வே போகும்போது இடத்துல ஓரம் கட்ட சொன்னாங்க. நானும் வண்டி ஓரம் கட்டின பிறகு ஒரு ஃபிளாஸ்க் எடுத்தாங்க, டீ இருந்தது எடுத்தாங்க. 3 பேர் போயிருக்காங்க அந்த கார்ல. 3 பேரும் 3 கிளாஸ்ல ஊத்துனாங்க. பிஸ்கெட் பாக்கெட் எடுத்தாங்க, பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து 3 பேரும் ஆளுக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு சரி வாப்ப போலான்ட்டாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப பசி. சரி பரவாயில்ல, நம்ம திருப்பதி டிராப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு தான் நான் கிளம்பிட்டேன்னா, இங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா பொருளும் உள்ள வச்சுட்டு செல்போன்ல வச்சுட்டு இவங்க சாவி எடுத்துட்டு போயிடுறாங்க. நான் ஒரு 3-4 hours நான் எங்க உட்கார்ந்து இருக்க முடியும், அவ்வளவு நம்பிக்கை இல்லாதனா நான் ஓட்ட மாட்டேன். நிறைய சொன்னான், இவன் போகும்போது இவங்க அவங்களுக்குள்ளேயே கிளாஷ் பண்ணி பேசிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு சைலண்டா ஒரு அமைதி ரொம்ப முக்கியம். உள்ள கத்திட்டே வந்தா நம்ம மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இதெல்லாம் நம்ம மன உணர்ச்சியில ஏற்படுத்துது.
இப்போ நான் சொல்றேன், சரிப்பா என்னன்னாலும் பரவாயில்ல, நீ இரு, நீ வா சென்னைக்கு வா, கூட்டு வந்து கஸ்டமர் வீட்டில் விட்டுட்டு சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம போய் பேசலாம்னா முடியவே முடியாதுல, நீங்க நீங்க டியூட்டி கூடலாம் பரவாயில்ல, நான் இப்படி விட நான் ஊருக்கு போயிடுவேன் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். அவ்வளோதான் முடிஞ்சுது. நானும் கால் பண்ணிட்டே இருக்கிறேன், சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப். முடியல. இப்போ கஸ்டமர் வருவாங்க, டிரைவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, டிரைவர் நம்ம சுவிட்ச் ஆஃப்ல இருக்கோம், அடுத்து எனக்கு கால் பண்ணுவாங்க, டிரைவர் எங்கேயோ ஓடி போயிடுவான், நம்ம தான் ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறோம், நம்மளை கேள்வி கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours மைண்டில் ஓடிட்டே இருக்குது. எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் பாருங்க. ஸோ கரெக்டாக அதே மாதிரி கஸ்டமர் வந்து டிரைவருக்கு ஃபோன் பண்ணிலாம் சுவிட்ச் ஆஃப். எனக்கு கால் பண்ணுறாங்க, நான் எடுக்கிறேன். எடுத்து பார்த்தா, என்ன டிரைவர் அனுப்பிச்சிங்க நீங்கள், ஒஸ்டி டிரைவர், இந்த மாதிரி டிரைவர் நான் பார்த்தே இல்லை சொல்லிட்டு போட்டு என்ன காட்டு கத்துறாரு. அப்படியே தெரிஞ்சு போச்சு இவங்க அந்த கஸ்டமர் என்ன குவாலிட்டின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி சார், கூலா இருங்க, என்ன பண்றது, இப்போ என்ன பண்றது, நான் வந்து வீடு வந்து வரணுமே, டிரைவர் சுவிட்ச் ஆஃப், நான் என்ன எங்க போய் தேடுவேன். செம்ம ஷவுட்டிங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்ண முடியும், நம்மளால பக்கத்துல இருந்தா ஓடி போய் டக்குன்னு கூப்பிட்டு வரலாம், வாய்ப்பே இல்லை. சரி வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் என்ன பண்றேன், ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் கஸ்டமர் எனக்கு மாத்தி கால் பண்ண, நான் இவனு ட்ரை பண்ணேன், அவங்க கஸ்டமர் டிரைவர் ஃபோன் பண்ண, இப்படியே போயிட்டு இருக்கு. ஆஃபீஸ்ல எந்த வேலையும் ஆகல. அப்புறம் நான் ஃபோன் பண்றேன், எடுக்கிறான். எடுத்துட்டு, ஏய் எங்க பாக்குற, இல்லைண்ணா நான் இங்கதான் உட்காந்து எதிர்க்கு தான் உட்காந்துருக்கிறேன். சரி உட்காந்துருக்கு, ஏன் ஃபோன் எடுக்கல, இல்லைண்ணா கஸ்டமர் வந்து ஒரு 1/2 hour நான் வந்து அவங்க தேட்டை தான் விட்டேன், இப்போ வந்து நான் பார்த்துதாங்கிறேன். கஸ்டமர் என்ன பண்றாங்க, காரை தந்தாங்க, செல்போனெல்லாம் தேடி பார்த்தாங்க, எல்லாம் கரெக்டா இருக்குது. காரை சுத்தி பார்த்தாங்க, எங்கன்னா உடைச்சிருப்பானா சொல்லிட்டு பார்த்தாங்க, சுத்தி ப்ராக்சஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பாக்குறாங்க, டயரை பாக்குறாங்க, டயர் பஞ்சர் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு பாக்குறாங்க. ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு கஸ்டமரு நம்ம மேல ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லைன்னா அவங்கள வச்சு நான் எப்படின்னா ஓட்ட முடியும். ஒரு துளி நம்பிக்கை இல்லை. டயரை பஞ்சர் பண்ணிட்டாங்கன்னா பாக்குறாங்க, காரு கிராச்சஸ் பண்ணி இடிச்சுட்டு போய் பாக்குறாங்க. சரிப்பா நீ என்னன்னா சொல்லு, வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம், நம்ம எல்லாமே சந்திச்சு தான் ஆகணும். நீ என்ன பண்ற, கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டுல விட்டுட்டு நீ வா, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், நீ எனக்கு கமிஷன் காசு கூட கொடுக்க வேணாம் அப்படின்ற. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து இப்போ என்கிட்ட பேசணுன்னே கஸ்டமர் லைன்ல போயிட்டே இருக்காரு. டக்குன்னு எடுக்கிறான், என்ன சார் இப்போ எங்கே போயிட்டேன், நீ பாட்டு எங்கேயோ போயிட்டேன்னு சொல்லிட்டு போட்டு காடு கத்துறாரு கஸ்டமர். இந்த வரேன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் என்ன பண்றான், சாவியை வாங்கிக்கின்னு அவங்கள சேஃபாக கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அவங்க கொடுத்த அந்த சார்ஜஸை வாங்கிட்டு மறுநாள் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த இன்சிடென்ட்டை அவங்க வந்து அந்த இங்கேருந்து அந்த திருப்பதி போகும்போதோ அவங்க பண்ண அந்த சேட்டைகள், அந்த ஒரு மாதிரி கத்திட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு தெளிவே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை தான் நான் ஓட்டினேன்னா, பசி எனக்கு ஒண்ணுமே முடியல, என்கிட்ட 200 190 சீட்டு தான் இருந்தது. நான் அதை சாப்பிட்டுட்டேன்னா நான் சென்னைக்கு வர முடியாது, பஸ் ஏறி வர முடியாது. இல்லை நான் பஸ் ஏறி வந்தாலும் எனக்கு பசியில் என்ன பண்ண தெரிய முடியாதுன்னா தெரியும், ரொம்ப கஷ்டப்படுவேன். அதனால நான் வந்து போய் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து டபுள் மைண்டு, வீட்டுக்கு வண்டியை விட்டு வந்துடலாமா இல்லை கஸ்டமரை கூப்பிட்டு வரலாமான்னு. சரி உங்களை யோசித்தேன். ஸோ அதனால தான் நான் சரி இன்னும் கஷ்டம் தான் பரல சொல்லிட்டு நான் இருந்து கஸ்டமர் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்றான். ஸோ இந்த மாதிரி கூட ஒரு கஸ்டமரால டிரைவருங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அதனால முதல்ல வந்து யாரையும் சரி ஒன்ஸ் யோசிக்கணும், எல்லாம் செக் பண்ணணும். ஒன்ஸ் நம்பிட்டா முழுசா நம்பணும். இந்த பாதி நம்ப கூடாது, டவுட்லயே அவங்கள்ட்ட பேசக்கூடாது, சந்தேகத்தோடவே அவங்கள பார்க்க கூடாது, ஃபுல்லா நம்பணும். நம்பி ஒரு தடவை பழகும் போதோ அவங்க எந்த காரணத்து கொண்டும் நம்மள வந்து அவங்க எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு கொடுக்க மாட்டாங்கன்றது தான் இது மூலமா சொல்ல வந்தேன். ஸோ இது வந்து ஒரு டிரைவர்ஸ் டிரைவ்ல இது ஒரு எபிசோடு. இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். ஸோ பொறுமையா கேட்ட அனைவருக்கும் என்னோட நன்றி. தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன வீடியோ பார்க்குறீங்க, எவ்வளோ ஒரே ஒரு 7 hours 5 hours எல்லாம் லாஸ்ட் தான் வீடியோ போகுது. ஸோ நம்ம வீடியோ கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் லைக்ஸ்லாம் போட்டு விட்டீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். எனக்கு என்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து கஸ்டமராலையும் டிரைவராலையும் கஷ்டப்பட்டிருப்பாங்க ஷேர் பண்ணலாம். ஷேரிங் தான்.
ஓகே, ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.